வணக்கம். வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக குட்டி பிரியாணி நண்டு சேவல் சேர்ந்து செய்ய போகிற பிரியாணிக்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு முஸ்லிம் வீட்டு அண்ணன் நிகழ்ச்சிக்கு செய்ய வந்திருக்கோம். 800 பேருக்கு செய்யறேன். சரி அண்ணா, அதுக்கு என்னென்ன ஜாமா வந்திருக்கு பாக்கணும். இது ஏன்னா முக்கியமா பாக்கணும், இப்ப வந்த உடனே எல்லா பொருளும் இருக்குதான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதாவது நம்ம என்னென்ன சமைக்க போறோமோ அதுக்கான பொருட்கள்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். சரி, ஏன்னா இடையில போயிட்டு நம்ம ஏதாவது பொருள் கேட்டோம்னா அவங்க ஏதாவது ஒரு வேலையில் இருப்பாங்க, டென்ஷன் ஆவாங்க, நமக்கும் டென்ஷன் ஆகும், வேலை வந்து சரியாக செய்ய முடியாது. அதனால என்ன பண்றோம், இன்னைக்கு எத்தனை பேருக்கு வடிக்கிறோம், அதுக்கு என்னென்ன வட்டா தேவை. அதாவது எல்லா பொருளும் இருந்தும் நம்ம அந்த சமையல் செய்யும் போது சந்தோஷமா நிதானமா அப்படியே பொறுமையா செய்யறதான சமையல் கலையோட வண்ணமே இருக்கு. சரியாண்ணா, இன்னைக்கு சமைக்கலாமாண்ணா? கண்டிப்பா. ஆனா இங்க நெய் கொடுத்துருக்காங்கண்ணா, இது என்னன்னு தெரியல, மேல ஒரு நெய் கலர் ஆகுது, வெள்ளையா கீழே கலர் ஆகுதுண்ணா. என்னண்ணா இது, நீங்க கேள்விப்பட்டீங்களாண்ணா? பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஃபேமஸே வந்து எருமாட்டு நெய் தான். இப்போ இந்த எருமாட்டு நெய்ல பிரெட் அல்வா செய்ய சொல்லிருக்காங்க. நம்மளுடைய பசுமாட்டு நெய் சுத்தமா வெள்ளைன்னு இருக்கு பாருங்க, அப்படியே வெள்ளையா ஒயிட்டா இருக்கு. நான் வர பயந்துட்டேன், என்னடா இது மேல வெள்ளையா இருக்கு கீழே மஞ்சளா இருக்குன்னு சொல்லிட்டு. சரிண்ணா, அது தனி நெய், இது தனி நெய். சரிண்ணா சரிண்ணா, சிறப்பா இருக்குது. ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கு தேவையான மளிகை சாமான் இங்க வச்சிருக்கிறோம். சரிண்ணா, இதுல எல்லா ஐட்டமும் இருக்குதா இல்ல ஏதாவது குறையுதா இப்ப நம்ம பாத்துக்கிறோம், செக் பண்ணி. சரிண்ணா. ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன்னா, இந்த மல்லிகை ஜாமா பிரிச்சு நம்ம எழுதின பொருள்லாம் சரியா வந்திருக்கான்னு பாக்கணும்ண்ணே. அதுக்கு ஏத்த பொருள் அது தனித்தனியா அடிக்கணும்ண்ணே. இத இங்க பார்க்கும் போது எல்லாருக்கும் தெரியும், பிரெட் அல்வாக்கு தனியா, ஒரு 65 மசாலா தனியா, தால்ச்சாவுக்கு தனியா, பட்டகிராமையாவுக்கு ஸ்பைசஸ் தனியா, இங்க பாத்தோம்னா நமக்கு கத்திரிக்காய், அந்த எள்ளு, வறுத்த மலாட்ட பருப்பு, இதெல்லாம் இருக்குல்லண்ணே. சரியா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சமையல் ஆரம்பிச்சா சூப்பரா பதட்டம் இல்லாத பொறுமையா நிதானமா சமையல் செய்யலாம், வச்சு செய்யலாம்ண்ணா. நாளைக்கு நல்ல பேர் வாங்கி நம்ம சால்வை போடுவோமாண்ணா? அசத்துறோண்ணா. நான் புதுசா வேலை பிடிச்சி செய்யும் போதெல்லாம் ஒரு 10 கிலோ 20 கிலோ அப்படிதான் தருவாங்க. அப்பெல்லாம் அதிகமா செய்யணும் ஒரு ஆசை இருக்குண்ணே. சரி நம்மளால இதை செய்ய முடியுமான்னு சொல்லி, ஆனா இன்னைக்கு இங்க பாத்தியாண்ணா அடிக்கிட்டுமாண்ணா. ஆனா இதுவும் பத்தலண்ணா, இடம் பத்தல, இன்னும் 2 அடுப்பு வைக்கணும்ண்ணா. சூப்பரா செய்வோமாண்ணா. கல்யாண பிரியாணி, முஸ்லிம் அண்ணன் வீட்டு பிரியாணி சொல்றாங்கண்ணா. அதெல்லாம் பொருட்களும் பணமும் தானே நிர்ணயிக்கும். எந்த அளவுக்கு கறி அதிகமா, எந்த அளவுக்கு குவாலிட்டியான பொருள், எந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்ல தரமான விறகு, பாத்திரம், இடம், இதெல்லாம் தானே பிரியாணியோட ஒரு உச்சக்கட்ட ஒரு ருசியை உருவாக்குது. மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாக உழைப்பாலே இல்லாத நாடுதான் சாமியோ சாமி.